சோமவார விரதம் திங்கட்கிழமையில ஃபாலோ பண்ணுறோம். சிவனுக்குரிய அந்த 8 விரதங்களே ரொம்ப முக்கியமானது இந்த சோமவார விரதம். இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்வார் திங்கட்கிழமை இந்த வாரத்தின் நாட்களை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். சோம்வார் திங்கட்கிழமை. இல்லை வார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நாள் அப்படின்னு அர்த்தம். சோம்வார் திங்கட்கிழமை. நெக்ஸ்ட்டு மங்களகரமான நாள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? செவ்வாய்க்கிழமையே சொல்லுவோம் இல்லையா? மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை. நெக்ஸ்ட்டு புதன்கிழமை. இந்த புதன் இதுலேயே உங்களுக்கு அந்த வார்த்தை இருக்குது. புதுவார் புதன்கிழமை. நெக்ஸ்ட்டு குரு பகவான். நம்ம குரு பகவானுக்குரிய நாள் எது? வியாழக்கிழமை இல்லையா? இப்போ குருவார் வியாழக்கிழமை. நெக்ஸ்ட்டு சுக்கிரனுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார் வெள்ளிக்கிழமை. நெக்ஸ்ட்டு நம்ம சனி பகவானுக்குரிய நாள் என்ன? சனிக்கிழமை, எல்லாருக்கும் தெரியும். சனிவார் சனிக்கிழமை. நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்னு சொல்லுவோம். சன் அப்படின்றது சூரியனுக்குரிய வார்த்தை ரவிவார் சண்டே. இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சோம்வார், மங்கள்வார், புதுவார், குருவார், சுக்கிரவார், சனிவார், ரவிவார்.